ஃபைனலாக வந்து இந்தியன் டுடே நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து தமிழக அரசியல்ல பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து கணிப்பு முடிவு. ஸோ இதில் வந்து டிஎம்கே வந்து எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வந்து வாங்கும் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை இடம் வின் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எப்பயுமே வந்து எலெக்ஷன் நடக்குதுன்னா அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து எலெக்ஷனோட ரிசல்ட்டே வந்து சேஞ்ச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா இப்போ வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கிறது. அந்த சமயத்தில் வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த கருத்து கணிப்புல வந்து டிஎம்கே வந்து 50% வாக்குகள் வந்து பெற்று ஆட்சி வந்து பிடிக்கும். அதிமுக வந்து 30% வாக்குகள் வந்து பெறும். அதுக்கப்புறமா மற்ற கட்சிகள் வந்து ஒரு 10%. இதுல வந்து தமிழக வெற்றி கழகம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி ஒரு விஷயம் வந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணா அது வந்து பீப்புள்ஸோட மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, டிஎம்கே தான் வின் ஆக போகிறது, ஸோ வின் ஆகிற கட்சிக்கு தான் நாம் வந்து ஓட் வந்து போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து விடும். அதனால தான் வந்து நீங்க எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டே கலைஞர் டிவில வந்து ஒரு கருத்து கணிப்பு இருக்கும், ஜெயா டிவில வந்து ஒரு கருத்து கணிப்பு இருக்கும், மக்கள் டிவில வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து இருக்கும். அதனால கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ஒவ்வொரு சேனலும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. ஆனால் இப்போதான் நீ சொல்றியடா, ஸோ அந்தந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி டிஎம்கேனா கருணாநிதி கலைஞர் டிவிக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கருத்து கணிப்பை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க, அதிமுகனா ஜெயா டிவிக்கு ஏற்ற மாதிரி வந்து கருத்து கணிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. அப்போ எப்படி இந்த கருத்து கணிப்பு உண்மை அப்படின்னு நம்பலாம் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இந்த கருத்து கணிப்பு முடிவு வந்து ஜெயா டிவியோ இல்லை கலைஞர் டிவியோ இல்லை வேறையோ திமுக சார்ந்ததோ இல்லை அதிமுக சார்ந்த நிறுவனமோ எடுக்கல. இது வந்து யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டுடே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் டுடே வந்து எப்பயுமே வந்து ஒரு பொதுவான ஒரு சேனல், பிரைவேட்டான சேனல். ஸோ வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் இந்தியன் டுடேக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து மோட் ஆஃப் நேஷன் வந்து காலங்காலமாக வந்து தன்னோட கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு கொண்டுதான் இருக்கும். மோட் ஆஃப் நேஷன் சொல்லும் கருத்து கணிப்புகள் வந்து முக்காவாசி கிட்டத்தட்ட வந்து உண்மையாக தான் இருக்கும். இந்த மோட் ஆஃப் நேஷன் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எப்பப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்பது என்னன்னா எலெக்ஷன் நடப்பதற்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு 6 மாசம், இப்போ வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மீண்டும் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க, மீண்டும் வந்து மே மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வருஷத்துல 2 டைம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கருத்து கணிப்பு எப்படி எடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழகம் முழுவதும் வந்து எடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் கருத்து கணிப்பு எடுக்கப்படும். அந்த ஒவ்வொரு நாளும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பை சேகரித்து அதுக்கான பர்சன்டேஜ் அளவீடு செய்த பிறகு வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சில கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வேணும், ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து சில கட்சிகளோட ப்ரெஷர்னால வந்து திடீர்னு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ நடந்திருக்கு. ஸோ டிஎம்கே வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வேணும், நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து இப்போ வந்து மோட் ஆஃப் நேஷன் வந்து அஃபிஷியலாக வந்து அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் படி வந்து திமுக வந்து எத்தனை சதவீதம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 47% வாக்குகள் வந்து வாங்கியிருந்தது. இப்போ வந்து 2025 வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் படி வந்து 52% வந்து வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து அதிமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 23% வாக்குகள் வந்து வாங்கியிருந்தது. இப்போ வந்து 2025 கருத்து கணிப்பு முடிவுகள் படி வந்து 20% வந்து அதிமுக வாக்குகள் வாங்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பிஜேபி 3வது இடத்துல வந்து இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் படி பிஜேபி வந்து 18% வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருந்தது. இப்போ 2025 கருத்து கணிப்பு படி வந்து 20% வாக்குகள் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி விட்டது. இந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே உங்களுக்குள்ள டவுட் வந்து இருக்கும். ஸோ எப்படி பிஜேபி 3வது இடத்துல வந்து வந்துச்சு, ஸோ எப்படி வந்து திமுக வந்து இப்போ வந்து 52% வாக்குகள் வந்து வரும், ஸோ வந்து மக்களோட மைண்ட் செட் வந்து அது இல்லையே, இதுவும் எந்த டூப்ளிகேட்
டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து இது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து இப்போ நடந்தா எப்படி இருக்கும், இப்போ நடந்தால் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் வாங்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் தான். ஸோ நாடாளுமன்ற தேர்தல்னா வந்து டைரக்டா நம்ம பிஎம் எலெக்ஷன், ஸோ வந்து டைரக்டா வந்து பிஎம் வந்து தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன். ஸோ அதனால தான் வந்து திமுகவுக்கு அதிகமான சதவீதம் வாக்குகள் வந்து வாங்கினது. இதுவே வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் பிஜேபி 3வது இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். இது வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. அதே சமயம் அதிமுக வந்து இதை விட அதிக பர்சன்டேஜும், டிஎம்கே வந்து இன்னும் கம்மியான பர்சன்டேஜும் வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ இது என்ன எந்த முறையில் எடுக்கப்பட்டுன்னா 2024 வந்து மக்களவை தேர்தல் வந்து நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்தது. அந்த 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2025 இப்ப நடந்தா எவ்வளவு சதவீதம் வாக்குகள் கட்சிகள் வாங்கும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தான் வந்து இதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு தான் பல பேர் வந்து இப்போ வந்து பயங்கரமான பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து KN நேரு, அதுக்கப்புறம் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்களா டிஎம்கே வந்து இவ்வளவு சதவீதமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு, பர்சன்டேஜ் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மக்கள் கிட்ட வந்து அவ்வளோ அன்பு வந்து டிஎம்கே மீது வந்து இருக்கு, முக்கியமாக டிஎம்கே அவ்வளோ நல்லது செய்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் வந்து இது வந்து மக்கள் மத்தியில் வந்து தெளிக்கப்படும் ஒரு பொய்யான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ வந்து அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் டிவியில் வந்து போடும்போது மக்கள், நார்மல் மக்கள் ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து டிஎம்கேக்கு இவ்வளவு சப்போர்ட் வந்து இருக்கா, டிஎம்கே வந்து இவ்வளவு வின் பண்ணுமா அப்படிங்கிற தாட் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வரும். இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பா இல்லை சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து கருத்து கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் யோசிப்பாங்க. ஸோ இதனால் வந்து செம்ம குழப்பத்தை வந்து இந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க இதை பற்றி சொன்னாங்க, அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழக வெற்றி கழகம் இதில் வந்து இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நண்பா, இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், இது வந்து சட்டமன்ற தேர்தல் கிடையாது. பிஎம் எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷன் கிடையாது. பிஎம் எலெக்ஷனா ஆப்வியஸாக வந்து டிஎம்கே தான் வின் பண்ணும், ஆளும் கட்சி தான் வந்து வின் பண்ணும். பிஜேபிக்கு எகேன்ஸ்டாக எந்த கட்சி இருக்கோ அதுதான் வந்து வின் பண்ணும் தமிழகத்தில், அதுதான் டிஎம்கே வின் பண்ணியிருக்கு. சிஎம் எலெக்ஷனால் தான் வந்து தளபதி விஜய் அவர்களோட கருத்து, தளபதி விஜய்க்கு எவ்வளவு கருத்து கணிப்பு வந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பேசணும். அதை வந்து இதோட கம்பேர் வந்து பண்ணணும். ஃபைனலாக வந்து இந்தியன் டுடே நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து தமிழக அரசியலில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து கணிப்பு முடிவு. ஸோ இதில் வந்து டிஎம்கே வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வந்து வாங்கும் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை இடம் வின் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எப்பயுமே வந்து எலெக்ஷன் நடக்குதுன்னா அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து எலெக்ஷனோட ரிசல்ட்டே வந்து சேஞ்ச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா இப்போ வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கிறது. அந்த சமயத்தில் வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த கருத்து கணிப்புல வந்து டிஎம்கே வந்து 50% வாக்குகள் வந்து பெற்று ஆட்சி வந்து பிடிக்கும். அதிமுக வந்து 30% வாக்குகள் வந்து பெறும். அதுக்கப்புறமா மற்ற கட்சிகள் வந்து ஒரு 10%. இதுல வந்து தமிழக வெற்றி கழகம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி ஒரு விஷயம் வந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணா அது வந்து பீப்புள்ஸோட மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடும். ஓகே டிஎம்கே தான் வின் ஆக போகிறது, ஸோ வின் ஆகிற கட்சிக்கு தான் நாம் வந்து ஓட் வந்து போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து விடும். அதனால தான் வந்து நீங்க எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டே கலைஞர் டிவில வந்து ஒரு கருத்து கணிப்பு இருக்கும், ஜெயா டிவில வந்து ஒரு கருத்து கணிப்பு இருக்கும், மக்கள் டிவில வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து இருக்கும். அதனால கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ஒவ்வொரு சேனலும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. ஆனால் இப்போதான் நீ சொல்றியடா, ஸோ அந்தந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி டிஎம்கேனா கருணாநிதி கலைஞர் டிவிக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கருத்து கணிப்பை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க, அதிமுகனா ஜெயா டிவிக்கு ஏற்ற மாதிரி வந்து கருத்து கணிப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. அப்போ எப்படி இந்த கருத்து கணிப்பு உண்மை அப்படின்னு நம்பலாம் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இந்த கருத்து கணிப்பு முடிவு வந்து ஜெயா டிவியோ இல்லை கலைஞர் டிவியோ இல்லை வேற ஏதோ திமுக சார்ந்ததோ இல்லை அதிமுக சார்ந்த நிறுவனமோ எடுக்கல. இது வந்து யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டுடே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் டுடே வந்து எப்பயுமே வந்து ஒரு பொதுவான ஒரு சேனல், பிரைவேட்டான சேனல். ஸோ வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் இந்தியன் டுடேக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து மோட் ஆஃப் நேஷன் வந்து காலங்காலமாக
வந்து தன்னோட கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு கொண்டுதான் இருக்கும். மோட் ஆஃப் நேஷன் சொல்லும் கருத்து கணிப்புகள் வந்து முக்காவாசி கிட்டத்தட்ட வந்து உண்மையா தான் இருக்கும். இந்த மோட் ஆஃப் நேஷன் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்பது என்னன்னா எலெக்ஷன் நடப்பதற்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு 6 மாசம் இப்போ வந்து ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மீண்டும் வந்து ஜூன் மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்க, மீண்டும் வந்து மே மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வருஷத்துல 2 டைம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கருத்து கணிப்பு எப்படி எடுக்கப்படும் பாத்தீங்கன்னா வந்து தமிழகம் முழுவதும் வந்து எடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் கருத்து கணிப்பு எடுக்கப்படும். அந்த ஒவ்வொரு நாளும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பை சேகரித்து அதுக்கான பர்சன்டேஜ் அளவீடு செய்த பிறகு வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சில கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வேணும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து சில கட்சிகளோட பிரஷர்னால வந்து திடீர்னு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ நடந்திருக்கு. ஸோ டிஎம்கே வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வேணும், நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து இப்போ வந்து மோட் ஆஃப் நேஷன் வந்து அஃபிஷியலா வந்து அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் படி வந்து திமுக வந்து எத்தனை சதவீதம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 47% வாக்குகள் வந்து வாங்கியிருந்தது. இப்போ வந்து 2025 வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் படி வந்து 52% வந்து வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து அதிமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 23% வாக்குகள் வந்து வாங்கியிருந்தது. இப்போ வந்து 2025 கருத்து கணிப்பு முடிவுகள் படி வந்து 20% வந்து அதிமுக வாக்குகள் வாங்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பிஜேபி 3வது இடத்துல வந்து இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் படி பிஜேபி வந்து 18% வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருந்தது. இப்ப 2025 கருத்து கணிப்பு படி வந்து 20% வாக்குகள் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி விட்டது. இந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே உங்களுக்குள்ள டவுட் வந்து இருக்கும். ஸோ எப்படி பிஜேபி 3வது இடத்துல வந்து வந்துச்சு, ஸோ எப்படி வந்து திமுக வந்து இப்போ வந்து 52% வாக்குகள் வந்து வரும், ஸோ வந்து மக்களோட மைண்ட் செட் வந்து அது இல்லையே, இதுவும் எந்த டூப்ளிகேட் மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து இப்போ நடந்தா எப்படி இருக்கும், இப்போ நடந்தா எவ்வளவு சதவீதம் வாக்குகள் வாங்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் தான். ஸோ நாடாளுமன்ற தேர்தல்னா வந்து டைரக்டா நம்ம பிஎம் எலெக்ஷன், ஸோ வந்து டைரக்டா வந்து பிஎம் வந்து தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன். ஸோ அதனால தான் வந்து திமுகவுக்கு அதிகமான சதவீதம் வாக்குகள் வந்து வாங்குது. இதுவே வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் பிஜேபி 3வது இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். இது வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. அதே சமயம் அதிமுக வந்து இதை விட அதிக பர்சன்டேஜும், டிஎம்கே வந்து இன்னும் கம்மியான பர்சன்டேஜும் வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ இது எந்த முறையில் எடுக்கப்பட்டுன்னா 2024 வந்து மக்களவை தேர்தல் வந்து நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்தது. அந்த 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2025 இப்போ நடந்தா எவ்வளவு சதவீதம் வாக்குகள் கட்சிகள் வாங்கும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தான் வந்து இதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு தான் பல பேர் வந்து இப்போ வந்து பயங்கரமான பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து KN நேரு, அதுக்கப்புறம் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்களா டிஎம்கே வந்து இவ்வளவு சதவீதமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு, பர்சன்டேஜ் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மக்கள் கிட்ட வந்து அவ்வளோ அன்பு வந்து டிஎம்கே மீது வந்து இருக்கு, முக்கியமாக டிஎம்கே அவ்வளோ நல்லது செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் வந்து இது வந்து மக்கள் மத்தியில் வந்து தெளிக்கப்படும் ஒரு பொய்யான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ வந்து அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் டிவியில் வந்து போடும்போது மக்கள், நார்மல் மக்கள் ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து டிஎம்கேக்கு இவ்வளவு சப்போர்ட் வந்து இருக்கா, டிஎம்கே வந்து இவ்வளவு வின் பண்ணுமா அப்படிங்கிற தாட் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வரும். இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பா இல்லை சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து கருத்து கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் யோசிப்பாங்க. ஸோ இதனால் வந்து செம்ம குழப்பத்தை வந்து இந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க இதை பற்றி சொன்னாங்க, அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழக வெற்றி கழகம் இதில் வந்து இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நண்பா, இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், இது வந்து சட்டமன்ற தேர்தல் கிடையாது. பிஎம் எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷன் கிடையாது. பிஎம் எலெக்ஷனா ஆப்வியஸாக வந்து டிஎம்கே தான் வின் பண்ணும், ஆளும் கட்சி தான் வந்து வின் பண்ணும். பிஜேபிக்கு எகேன்ஸ்டாக எந்த கட்சி இருக்கோ அதுதான் வந்து வின் பண்ணும் தமிழகத்தில், அதுதான் டிஎம்கே வின் பண்ணியிருக்கு. சிஎம் எலெக்ஷனால் தான் வந்து தளபதி விஜய் அவர்களோட கருத்து, தளபதி விஜய்க்கு எவ்வளோ கருத்து கணிப்பு வந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பேசணும். அதை வந்து இதோட கம்பேர் வந்து பண்ணணும்.